இந்த ரெசல்யூஷன் ஒன்று எழுதாமல் இருந்தவரை கூட நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு வாரத்தில் நின்று 7 ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை வருஷம் நாள் உட்காந்து எழுதி தலை மேலே ஒட்டினது தான் சோழி முடிஞ்சு ஒரு நாள் கூட நான் ஃபாலோ பண்ணல. ஆனாலும் கோட்டையில் அழிய நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி டூ பண்ணி ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் புதுசாக நிறைய கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கினேன். இந்த ஜீன்ஸ் பேண்ட் தான் ஆசாசியாக வாங்கினேன், சேர்ந்து தொலைய மாட்டேங்குது. சரி இதுதான் மோட்டிவேஷன் துணி, ஒரு 5 கிலோ குறைச்சி இதை போட்டே ஆகணும்னு வெறி கொண்டு தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இது போக வழக்கம் போல் கிளிப்பு ரப்பர் பேண்டாக வாங்கினேன். இந்த கிளிப்பு ஒன்று தொலைஞ்சு போயிருது, இல்லைனா யாராட்டி இது மேலே உட்காந்து உடச்சிடுறாங்க. இதுக்கு என்ன விதியோன்னு தான் தெரியல. நான் பெருசாக அந்த பெரிய கமல் போட மாட்டேன், ஆனால் திடீர்னு போடணும்னு ஆசையில் தொங்காட்ட போட்டேன். ஆனால் அது ஏதோ அழகி போட்டிக்கு போகிற மாதிரி ரொம்ப பகுமானமாக இருந்துச்சு. அப்புறம் கழட்டி போட்டு சின்னதாக ஒன்று போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரே நல்ல ஒல்லியாகிடலாம் கோர்ஸில் சேர்ந்த மாதிரி சாயங்காலம் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஜிம்மு, அப்படியே வர்ற வழியில் நட்ஸுன்னு பார்க்குறது எல்லாத்தையும் அப்படியே ஒரே ஹெல்த்தின்னு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வாங்கிட்டு வந்து ஒரு 1/4 கிலோ பலாப்பழத்தை வீடு வந்து சேர்றதுக்குள்ளேயே 50 கிராம் ஆகிற அளவுக்கு சவிச்சே தின்னாச்சு. ஆனால் கள்ளப்பண்ணை தான் கொள்ள விலைனா நட்ஸ் வாங்கினா பாதி சொத்தை தான் விற்கணும் போல. அப்புறம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஊற வச்சு சரி வாங்கின காசுக்கு எல்லாம் நாளைக்கு நல்லபடியாக போகணும்னு நினச்சிட்டேன்.